Hi friends, welcome to my channel Mugil World. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி தான். சிம்பிளா ஈஸியா வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம். நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துர்க்கேன். அதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். 100 கிராம் பன்னீரை கியூப்ஸா நீட்டா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள். இது கூட லைட்டாக கொஞ்சம் ஸ்பைசஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். ஃபஸ்ட்டு மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து லைட்டாக ஒரு 1 ஸ்டேஜுக்கு கண்ணாடி பதம் அளவுக்கு சாட்டே ஆனால் போதும், வதங்கினா போதும். ரொம்ப வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரி கண்ணாடி பதம் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணும். ஸோ கொஞ்சம் இப்போ நம்ம இது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 9 பீசஸ் முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். அடுப்பில் அதே பேனை வச்சு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆக ஆரம்பித்த உடனே 2 சின்ன பீஸ் பட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பீஸ் லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதை லைட்டாக வதக்கிட்டு இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை அப்படியே ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டியதான். லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே நான் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டுக்காக சுகர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கிடச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் ஆட் பண்ணிடலாம். பன்னீரை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். பன்னீர் நல்லா அப்போ தான் உங்களுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்கும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணலாம். இருந்தால் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா நோ ப்ராப்ளம். கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணால் ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி இருக்குமோ பன்னீர் பட்டர் மசாலா அதே ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை மட்டும் க்ரஷ் பண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே ஒரு கியூப் பட்டர் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எம்மியான டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. மேலே அப்படியே பட்டர் மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட்டில் எப்படி இருக்குமோ சப்பாத்தி நானுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்களோ அதே டேஸ்ட்டில் இருக்குது, அதே ஃப்ளேவரில் இருக்குது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெசிப்பியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.